ஹலோ கைஸ், நான் தான் உங்க 2K மெக்கானிக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜிஎல்சில ஒரு டால்பி சப்போர்ட் பண்ற மாதிரி ப்ரோலாஜிக் 2 ஆம்பிளிஃபயர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் என்னென்ன ஸ்பெக் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நான் என்னென்ன உள்ள பொருள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மரு, ஆடியோ போர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலு எப்படி நான் யூஸ் பண்ணிருக்கேன், கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எப்படி, அது மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேன், கஸ்டமர் எந்த ஒரு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆம்பிளிஃபயர் அதுக்கப்புறம் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரண்ட்ல இருந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க மாடல் போட்டோஸ் எல்லாமே கஸ்டமருக்கு அனுப்பணும். கஸ்டமரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலா, நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது இந்த ஆம்பிளிஃபயர் ஆர்டர் கொடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 days ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். மண்டே இன்னைக்கு நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எனக்கு கிரே வித் பிளாக் வேணும், டபுள் வி மீட்டர் வேணும்னு சொல்லிட்டு நம்மள கேட்டிருந்தாரு. நம்ம முன்னாடி பண்ண இந்த ஆம்பிளிஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம், வீடியோஸ் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கிரே கலர் கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கோம். டூயல் வி மீட்டர், பாக்ஸ் டைப் வி மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லோகோவை பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம், பாத்தீங்கன்னாலே தெரியும் 2K மெக்கானிக்ன்றது. அடுத்ததான் சப்வூஃபர் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிராஃபிக் டிஸ்பிளேல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபியூடெக்கோட கிராஃபிக் டிஸ்பிளேல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆம்பிளிஃபயர். நான் வாலி மியூட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டால்பி கனெக்ட் டிவியில் ஓடிட்டு இருக்கு, டால்பின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிரும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி கொடுக்குறப்ப கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் என்கோடராக தான் வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிட்டே தான் இருக்கும், என்கோடராக வேலை செய்யும். இதில் செலக்ட் பட்டனோட வந்துடும். இதில் ப்ளூ கலர் லைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் இவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத்து, டால்பி, அப்புறம் டிடிஎஸ் ஹெச்டி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற இந்த ஆம்பிளிஃபயர்ல நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்ததான் இப்போ வாங்க நம்ம உள்ள இன்டீரியர்ல பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து போயிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24/24ல 15 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 12/012 டேப்பிங் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததா பவர் சப்ளை செக்ஷனு 3510 மெட்டல் டயோடு, அதுக்கப்புறம் 10,000 MFT 61 வோல்ட்ல 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் சப்ளைக்காக. 2 பக் கன்வெர்ட்டர், மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பக் கன்வெர்ட்டர், 2 ஃபிக்ஸடு, ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு டியூனிங் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம், வேரியபிள் கன்வெர்ட்டர். இந்த 2 கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா விஇ மீட்டருக்காகவும் ரிமோட் கிட்டுக்காகவும் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 40-12 கன்வெர்ட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா வேரியபிள் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 2 ஃபேனுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 9 வோல்ட் போகிற மாதிரி நம்ம டியூனிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃபேனும் போகாது, நமக்கு ரொம்பவும் சவுண்டும் வராது. அதனால டியூனிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஆக்சுவலாக 5.2 ஆம்பிளிஃபயர், 2 எம்எஸ்கே போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ போர்டை பிரிட்ஜ் பஃபர் வச்சு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம மோனோவா. இதில் ஒரு போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் நமக்கு அவுட்புட் வரும், 2 போர்டுக்கு 600 வாட்ஸ். அதாவது ஒரு சேனலுக்கு நீங்கள் ஒரு ஜேபிஎல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேஎம்எஸோட பிரிட்ஜ் பஃபர் ஒன்று நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீரியோ போர்டை நம்ம பிரிட்ஜை நம்ம மாற்றுறதுக்காக. அடுத்ததா வெஸ்டர்னோட டர்போ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 அவுட்புட் வரும், நம்ம எது வேணுமோ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா சப்வூஃபர் ஃப்ரீன்னு ரிமோட் கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸோ பேஸில் ஃபியூடெக்ல எக்ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் TL-L04 பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுலேருந்து உள்ள இன்புட் ஆகாமல் நம்ம கட் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணிடுவோம். அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா FT003 நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். FT003ல வெர்ஷன் 2.0 பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர்ல முக்கியம். மேக்ஸிமம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் 5 சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். 8 இன்ச் டவர் போனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை 6 இன்ச்சு 2 6 இன்ச்சு போட்டு டவர் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த போர்டில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது கூலிங்காக ஸ்டோன் ப்ரோல 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இன்லெட்டுக்காகவும் ஒன்று அவுட்லெட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ பேக் சைடு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்சி சாக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் 2 கொடுத்துருக்கோம். நம்ம இதில் 2 இன்புட் வர மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இம்போர்ட்டட் பனானா சாக்கெட் இது ஃபுல்லாகவே 5.2னால 2 சப்புக்கு சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏஆர்சி இன்புட்டு, கோஆக்சல், ஆப்டிக்கல் எல்லாமே வந்துடும். அடுத்ததா ஃபேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்லெட்டு. அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபியூஸோட வந்துடும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் இன்கேஸ் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சிறந்த முறையில் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையர் எந்த ஆம்பிளிஃபையர்னாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.